தொகுதியில விஜய் வேட்பாளர்கள் போட்டியிடல, சுயேட்சைக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க 92% பதிவாயிருக்கு. விஜய் கட்சி வேட்பாளர் அருண்குமார் 25 லட்சம் ரூபா அவர் கொடுத்தவொடனே நான் நாமினேஷனை போடாம அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டு அவர் மனைவி ஆடை. இதுதான் இவர்களுடைய நிலைமை. விஜய் கட்சியில் பூத்து கமிட்டி இல்லை, கேன்வாசிங் இல்லை, பணம் கொடுக்கல, இருந்தாலும் மக்கள் ஓட்டு. விஜயை பிடிச்சல திமுக அதிமுக ஆகாதியா. அதே மாதிரி இப்ப செந்தில் பாலாஜியும் கோவை தெற்குல ரொம்பவே இறங்கி வேலை பார்த்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கான வெற்றி உறுதி. ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 2 லட்சம் பேருக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 100 கோடி ஏது 10 ரூபா பாலாஜி யாராவது கேட்குறாங்களா? திமுகவுடைய அரசியல் எந்த கொள்கை கோட்பாடு, லட்சியம் இல்லை, சிந்தனை இல்லை, திட்டம் இல்லை. 5000 விட்டு ஓட்டு போட்டோம் அந்த மக்கள். சபரீசன் தான் இந்த ஐடி படித்த அந்த முதலியார் பையன், இந்த இளைஞன் 5 கோடி பேரை கரப்ட் அடைக்கிறது. ஏது உனக்கு 10,000 கோடி ஏது உனக்கு? இந்த தடவை எந்த கட்சியுமே பெரும்பான்மையோடு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதிமுக இப்ப எடப்பாடி அமைச்சர் பட்டியல் தயார் பண்ணி சௌமியா எனக்கு 3 அமைச்சர் கொண்டு அந்த மக்கள். விஜய் இன்னும் 5 ஆண்டு காலம் அரசியல் பண்ணுவாரா? விஜய் அரசியல் செய்யக்கூடிய நிலைமை இருக்கலாம். இதுதான் இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல இல்லை, அது அவரு தான் முடிவு பண்ணணும். 5 ஆண்டு காலம் என்ன அரசியல் பண்ணணும். விஜய்க்கு நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியெல்லாம் கிடையாது. பாஜக வாக்கு அதிமுக சிந்தாம செதறாம உள்ளது. அப்போ எப்படி திமுக ஜெயிக்கும்? அதிமுக களத்திலே இல்லைன்றதுதான் ஆரம்பத்திலிருந்து விஜயுடைய பிரச்சாரமா இருந்தது. திமுக காலி ஆயிடுச்சு, எங்களுக்கும் அதிமுக போட்டி இருந்தா இப்ப அணில் குஞ்சுகள்லாம் சொல்லிட்டு நான் கேட்கிறேன், களத்திலே இல்லை அதிமுக எப்படி கூட போட்டிக்கு வரும்னு கேட்கிறேன். மக்களுக்கு இன்னுமே அரசியல் புரிதல் இல்லையா? மக்கள்கிட்ட பெரிய அரசியல் புரிதல் இல்லைன்னா விஜய்க்கு ஓட்டு போட முறை புரிதலா ஓட்டு போட. விஜய் முதல்ல என்ன புரிதல் இருக்கு, அரசியல் தெரியும். புதிய சக்தி வரும் அவர் ஓட்டு போடலான்னு தான் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. 2 திராவிட இயக்கங்களை விட மோசமான இயக்கம் தான் விஜய். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும் பழைய திருடர்களே பரவாயில்லை. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எடப்பாடி தொகுதியில விஜய் வேட்பாளர்கள் போட்டியிடல, சுயேட்சைக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க 92% பதிவாயிருக்கு. இதை எதை காட்டுது? இபிஎஸ் உடைய பலத்தை காட்டுதா, இல்லைன்னா அங்க ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றத வெளிப்படையா காட்டுதா? இல்ல, அந்த தொகுதியில 2 லட்சம் போனவர் 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. இப்போ அதே 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். ஏன்னா 2 லட்சம் பேருக்கு 2,000 ரூபா போயிடுச்சு. 2 லட்சம் பேருக்கா 2,000 ரூபா போய். இதுதான் தேர்தல். 2,000 ரூபா தேர்தல். அது விஜய் கட்சி வேட்பாளர் அருண்குமார் ஒருத்தர் 25 லட்சம் ரூபா அவர் கொடுத்தவொடனே இப்போ நான் நாமினேஷனை போடாமல் அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டு அவர் மனைவி ஆடை இல்லை. இதுதான் இவர்களுடைய நிலைமை. திமுக அதிமுக 2 பேருமே விஜய் கட்சியை பாதி பேர் விலைக்கு வாங்கிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டாங்க. மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. விஜய் கட்சியில் பூத்து கமிட்டி இல்லை, கேன்வாசிங் இல்லை, பணம் கொடுக்கல, இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடுறாங்க. விஜயை பிடிச்சல திமுக அதிமுக ஆகாதியா. இந்த 2 கொள்ளை கும்பலும் ஒழிக்கணும். ஹெல்த்து விஜயபாஸ்கர் அவன் மச்சானுக்கு ராமச்சந்திரனுக்கு பிஜேபியில் பணம் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காரு. எப்படி எவ்வளோ கரப்டடு பாருங்க. பாஜக காரனே கரப்டட் ஆகிருக்கு. பாஜகவே கரப்டடு. இந்த கரப்டடு அவரே பெரிய கரப்டட் ஆகியிருக்கு. சரி, ஹெல்த் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் மச்சான் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறார். பிஜேபியில் சீட்டு வாங்கி. அப்போ இவர்கள் எவ்வளோ பெரிய ஊழல்வாதிகள். மைதா மாவில் தான் மாத்திரை தயார் பண்ணி கொடுத்து பல ஆயிரம் கோடி ஹெல்த் விஜயபாஸ்கர். அப்போ இதெல்லாம் பார்க்குறவன் நினைக்கிறான் விஜய் கொண்டு போடுவான்னு. கொங்கு மண்டலத்தில் ஒரு நாளைக்கு 1 டன் 1000 கிலோ தங்கம் வியாபாரம் செய்கிற ஆளாக மாறி இருக்காரு வேலுமணி. 500 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வியாபாரம். 1,4 லட்சம் நகை
செய்கிற பொற்கொள்ளர்கள் இருக்காங்க, தொழிலாளிகள். அவர்களுக்கு என்ன தேவை? ரா மெட்டீரியல் தங்கம். ஒரு நாளைக்கு 1 டன்னு விற்கிறார். 1 டன்னு தங்கமாக உள்ளே வருது, 1 டன் தங்கமாக வெளியே போகுது, நகையாக வெளியே போகுது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 ஸ்டேட் அவர் தான் தங்க வியாபாரம், நகை வியாபாரம். அப்போ 1 கிராம் தங்கம் கொடுத்துருக்காரு வேலுமணி. அப்போது இதெல்லாம் பார்க்குறவன் நினைக்கிறான், இவர்கள் எத்தனை லட்சம் கோடியாக பணம் வச்சுருப்பான். 2000 வாங்கி திமுக கொடுத்தையும் வாங்கிட்டான், அண்ணா திமுக கொடுத்தையும் வாங்கிட்டான். வடிவேல் கொடுத்த மாதிரி இவனுக்கு 2000க்கு ஒரு குத்து, அவனுக்கு 2000க்கு ஒரு குத்துனா குத்த போகிறான். இல்லை, அவன் விஜய்க்கு போடுறான். 2000 வாங்கிட்டு யாருக்கு போடுறான்? விஜய்க்கு போடுறான். இப்படியான கூத்து தான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. அப்போ எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி ஸ்டார் வேட்பாளர், ஒரு சொந்த தொகுதி, ஒரு முதலமைச்சருக்கு வாக்களிக்கிறோன்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. கொங்கு மக்களும் வன்னியர் மக்களும் அவர்கள் எடப்பாடிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், 2000 ரூபா வாங்கினாலும் ஒரு சாஃப்ட் கார்னர். அதனால் அவர்கள் எடப்பாடி ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜியும் கோவை தெற்குல ரொம்பவே இறங்கி வேலை பார்த்துருக்காரு. கண்டிப்பா அவருக்கான வெற்றி உறுதி. எல்லா பூத் கமிட்டி அமைக்கிறதுல இருந்து ஓட்டு போடுற அந்த இடத்துல வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார்? ஆமா, அவர் ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டாருமா. 2 லட்சம் பேருக்கு 100 கோடி ரூபா கொடுத்துட்டார். வாங்கின பல பேர் எனக்கு நண்பர் கோவை தெற்குலேருந்து சொன்னாங்க. இதுதான் அவருடைய வெற்றியினுடைய ரகசியம். இந்த 100 கோடி ஏது? 10 ரூபா பாலாஜி யாராவது கேட்குறாங்களா? என் வீட்டில் 5 வீடு இருக்குது, 20,000 கொடு. 25,000 ரூபாங்கிறது 10 பேர் இருந்தால் 500 ஒரு கட்டு, 50,000 ரூபா. இப்படியெல்லாம் இதுக்கு பேர் ஜனநாயகமா? செந்தில் பாலாஜி பணம் கொடுக்க வரும்போது அங்கே பிடிச்சி கட்டி வச்சிருக்க வேண்டாமா? எதுக்குடா இவ்வளோ பணம் கொடுத்தவங்க பூரா கரூர்காரன் தான். கோயம்புத்தூர்காரன் ஒரு ஆள் இல்லை, ஒரு திமுக காரன் இல்லை. அத்தனை பேர் யார்? கரூர்லேருந்து சாராய விற்கிறவன் தான் அவ்வளோ பேர். கரூர் கம்பெனிஸ் நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். எல்லாம் டாஸ்மார்க்கு பார் லைசன்ஸ் வச்சுருக்க ஆளு தான். அப்போது எதுக்கு 100 கோடி லஞ்சம் கொடுக்குற? கரூர்காரன் எதுக்கு இங்கே பணம் கொடுக்குறான்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இந்த கேள்வியை இந்த பணம் வாங்கணும் யாராவது கேட்டாங்களா? இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுத்தறிவுவாதி, ஒரு பெரியார் தொண்டரே சொன்னார், எனக்கு பணம் கொடுத்துட்டு போனால் நான் வாங்கிட்டேன்னு. கோவை தெற்கில் என் வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு போனார், ஓட்டுக்கு 5000 நான் வாங்கிட்டேன்னு. அப்போது இதுதான் திமுகவுடைய அரசியல். எந்த கொள்கை கோட்பாடும் இல்லை, லட்சியம் இல்லை, சிந்தனை இல்லை, திட்டம் இல்லை. 5000 கொடுத்தா ஓட்டு போட்டுரும் அந்த மக்கள். இப்படி திமுகவுடைய இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததே சபரீசன் தான். சபரீசன் தான் எத்தனை கோடி பேரை கரப்ட் ஆகியிருக்காரு. ஓட்டு போட்ட 4.5 கோடி 5 கோடி பேரை கரப்டட் ஆகியிருக்காரு. இந்த ஐடி படித்த அந்த முதலியார் பையன், இந்த இளைஞன் 5 கோடி பேரை கரப்டட் ஆகியிருக்கு. ஏது உனக்கு 10,000 கோடி? ஏது உனக்கு? நீ ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண நபர், உனக்கு ஏது 10,000 கோடி? எவனாவது கேட்குறானா? யாருக்காவது சூடு சொரணை இருக்கா? 10,000 கோடி எங்களுக்கு கொடுக்குற லஞ்ச பணம் கொடுக்குறீங்கன்னா உங்களை எத்தனை லட்சம் கோடி திருடி வச்சுருக்கேன்? எலான் மாஸ்க்கு தான் சொன்னாரோ. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடியோட கிளம்பி வர்றானுங்க. ஐரோப்பா தொழிலதிபர்களோடு போட்டி போடுறான், வெள்ளக்கார நிறுவனங்களோடு போட்டி போடுறான். ஏதுடா காசு இவனுங்களாம் எங்கேருந்து வர்றானுங்கன்னு கேட்டாரான். மக்கள் காசு அப்படியே கொள்ளையடிச்சிட்டு வர்றான். பாஜக பங்கு வாங்கிக்கிறான், ஆர்எஸ்எஸ் பங்கு வாங்கிக்கிறான். அப்புறம் இது யார் கேட்பது? எலான் மாஸ்கா கேட்பார், அவர் பாட்னர் சேர்த்துப்பார். இவன் இங்கே இருக்கிற ஆள் ஏழை பால பஞ்ச பராரிட்ட கொள்ளையடிச்சிட்டு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி எடுத்துட்டு எலான் மாஸ்கோடு பார்ட்னர். இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? அவனுக்கு 2000 ரூபா காந்தி நோட்டு தான் பழக்கம். இதெல்லாம் எப்படி மாறப்போகுது, யார் மாற்றப் போகிறார்கள் என்பதுதான் மில்லியன் டாலர் கணக்கான கேள்வி. ஸோ இன்னொரு பக்கம் இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கு. தேர்தலில் மக்களுமே ஓட்டுக்காக பணம் வாங்குறது, விஜயோடைய தாக்கம் இவ்வளோ இருக்கும்பொழுது இந்த தடவை எந்த கட்சியுமே பெரும்பான்மையோடு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதிமுக பெருவாரியை ஜெயிச்சிடும். அதிமுக இப்போ எடப்பாடி அமைச்சர் பட்டியல் தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. சௌமியா எனக்கு 3 அமைச்சர் வேணும் அந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அதிமுக இப்போ அந்த முடிவுக்கு வந்துருச்சு.
திமுக உதயநிதி கிளம்பி போயிட்டார், குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போயிட்டார். சபரீஷ் அனைவர் ரிசல்ட் வந்தோன்னு தப்பிச்சு ஓடி போயிடுவார். விஜய் இன்னும் 5 ஆண்டு காலம் அரசியல் பண்ணுவாரா? விஜய் அரசியல் செய்யக்கூடிய நிலைமை இருக்கா? இதுதான் இல்ல நினைக்கிறீங்களா சார்? இல்லை இல்லை, அது அவரு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா 5 ஆண்டு காலம் என்ன அரசியல் பண்ணணும். இப்போ களம் எப்படி இருக்குன்னா, விஜய்க்கு நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிலாம் கிடையாது. ஜூனியர் விடலில் போட்ட மாதிரி கலைச்செல்வன் இப்போ ஆதவர்ஜன் நடத்துகிற ஃபயர் பத்திரிகையுடைய எடிட்டர். அங்கே பர்மா பஜார் ஆட்கள் பூரா இப்போ ஜூனியர் விடலுக்கு வந்துட்டான். பணம் கொடுத்தா ஜூனியர் விட எது வேணாலும் போடும், நம்பிக்கையே போயிடுச்சு ஜூனியர் விடல் மேடம். இதுதான் அப்போ இந்த நிலைமையில் திமுக அதிருப்தி ஓட்டு பூரா அதிமுக போயிருக்கு. பாஜக வாக்கு அதிமுகவுக்கு ஒரு சிந்தாம செதறாமல் விழுந்திருக்கு. அப்போ எப்படி திமுக ஜெயிக்கும்? திமுகவினுடைய 2000 ரூபா பாலிசி விஷன் 200 இந்த தேர்தல் செல்லுபடியாகலை. திமுகவினுடைய ஓட்டை தான் விஜய் எடுத்திருக்கார். அத்தனை சிறுத்தை இளைஞர்களும் ஓட்டு போட்டான், வன்னிய இளைஞர்களும் ஓட்டு போட்டான், கிறித்துவ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சீமானுக்கு விழுந்த வாக்கு பூரா அப்படியே விஜய்க்கு விழுந்திருக்கு. இதுதான் இந்த தேர்தலை தீர்மானிச்சிருக்கு. அதிமுக வாக்குகளை தாவேக்கா பிரிச்சிருது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகக்கு எதிரான வாக்குகளா இருக்கட்டும், அதிமுக களத்திலே இல்லைன்றதுதான் ஆரம்பத்துல இருந்து விஜயுடைய பிரச்சாரமா இருந்தது. அதனாலேயே அதிமுக களத்துல இல்லை அப்படின்ற நிறைய மக்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இப்போ தாவேக்கா சொல்றதே எங்களுக்கு அதிமுக தான் போட்டிக்கிறாங்க. களத்தில் அதிமுக எப்படி அவங்க கூட போட்டிக்கு வரும்? திமுக காலி ஆயிடுச்சு, எங்களுக்கும் அதிமுக போட்டி இருந்தால் இப்போ அந்த அணில் குஞ்சுகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், களத்தில் இல்லை அதிமுக எப்படி அவங்க கூட போட்டிக்கு வரும்னு கேட்குறேன். அப்படி அல்ல, அதிமுக ஓட்டை யாரும் திருட முடியாது. அது எம்ஜிஆருடைய ஓட்டு, எம்ஜிஆருடைய ரெட்டையில். அந்த ரெட்டையில் இன்னும் வீரியமாக தான் இருக்குது. திமுகவை போல் அது ஒன்றும் சபரீஷன்கிட்ட போய் 2000 ரூபாய் நம்பி இல்லை. திமுக 2000 கொடுத்ததுக்கு பிறகு தான் வேறு வழியே இல்லாமல் அதிமுக 2000 கொடுத்தது. இதை ஆரம்பித்து வைத்தது யார்? சபரீஷன் தான் ஆரம்பித்து வச்சார். ஜெயலலிதா காலத்தில் தேர்தலில் 200 ரூபா கொடுக்க சொல்லும் இந்த அம்மா. நாய்க்கு பிஸ்கட் 1000 ரூபாய்க்கு வாங்கி போடும், நாய்க்கு பிடிக்கிற 1000 ரூபா, வாக்காளர்களுக்கு 200 ரூபா. இதுதான் ஜெயலலிதா அரசியல். இப்போது அரசியல் தலைகீழ மாறி இருக்கு. 2000 ரூபா, 5000 ரூபா, 5000 ரூபா செந்தில் பாலாஜி, லால்குடியில் பெரும் சீமாட்டி கோடீஸ்வரி லீமா ரோஸ் 5000 ரூபா கொடுத்துருக்கு அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும்? ஒரு பதவி வேணும், எம்எல்ஏங்கிற ஒரு அதிகாரம் வேணும். இந்த மக்கள்கிட்ட 5000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். எடப்பாடிக்கு 100 கோடி கொடுத்து சீட்டு கொடுத்துருவார். ஆம்ஸ்டாங் பொண்டாட்டி 100 கோடி ரூபா கொடுத்து வளர்மதிக்கு 10 கோடி ரூபா கொடுத்துருக்கு. அண்ணா நகர் கோகுலேந்திராவுக்கு 10 கோடி ரூபா கொடுத்துருக்கு. எப்படி கட்சி? அந்த அம்மா தான் பொருளாளர். பணம் வச்சுருந்தா பொருளாளர், பொருள் வச்சுருந்தா பொருளாளர். கட்சி கத்திரிக்கையெல்லாம் தேவையே இல்லை. எந்த கட்சியில் வேணால் போய் சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகிடலாம். பொற்கொடியும் லீமா ரோஸும் அதிமுக. இந்த பக்கம் ஜெகத்தை ரசிக்கணும் டிஆர் பாலு, பச்சைமுத்து. ஜெகத்தை ரசிகன் பச்சைமுத்து திமுக எம்பிக்கள். திமுக அவங்களும் என்ன சம்பந்தம்? பணம் கொடுத்தா 50 கோடி 100 கோடி கொடுத்தா ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை விலைக்கு வாங்கி விடலாம் என்பதுதான் இந்த தேர்தல் நமக்கு காட்டியிருக்கிற பாடம். மக்களுக்கு இன்னுமே அரசியல் புரிதல் இல்லையா? ஏன்னா இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, அரசியலை உற்று நோக்குறாங்க. இன்றைய இளைஞர்கள் அதிகமா இந்த தடவை ஓட்டு அளிச்சிருக்காங்கன்னா அதுக்கு விஜய் ஒரு காரணமா இருக்காருன்ற ஒரு விமர்சனத்தை தான் எல்லாரும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் மத்தியில இந்த அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு மக்கள்கிட்ட பெரிய அரசியல் புரிதல்லாம் இல்லை. புரிதல் இல்லைன்னா விஜய்க்கு ஓட்டு போட பூரா புரிதலாக ஓட்டு போட்டிருக்கான். விஜய் முதல்ல என்ன புரிதல் இருக்குது அரசியல் தெரியுமா? அவருடைய தேர்தல் வாக்குறுதி திமுக அதிமுகவை தாண்டிய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கணும்ல. மது ஒழிப்பை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறார். அவரே 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. விஜய் ஆட்டோவே 6 மணிக்கு மேலே ஓடுறது இல்லை.
அப்புறம் எப்படி அவர் மதுவை ஒழிப்பார்? இலவச கல்வி, அத்தனை பேருக்கு இலவச கல்வியா? அப்படி ஏதோ சிஸ்டம் இருக்கா? இல்லை. சாதி ஒழிக்கப்படும். இதுதான் அடிப்படை தேவை. வெட்டு குத்து நடக்குதா இல்லையா? சாதி ஒழிப்பனுடைய பிரதான கொள்கையா புரியுதா? அதை பற்றி என்ன தெரியாது. அப்போது இந்த அரசியலை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு என்ன தேவை? ஒரு சகோதரி வீடியோ போட்டிருக்கு, மருத்துவமனையில் குழந்தை இப்போ பிரசவத்துக்கு போனால் அங்கே அதாவது மரத்து போகிற மருந்து இல்லை. அப்போது சாக்கு தேய்ப்பதை போல குழந்தை பிறந்தவர்கள் எங்களை தைச்சி வெளியே அனுப்பிச்சிட்றாங்கன்னு ஒரு சகோதரி போட்டிருக்காங்க. குளோரோஃபார்ம் மருந்தே இல்லாமல் சாக்கு தைக்கிறது போல எங்களுடைய குழந்தை பிறந்த இடத்த தைக்கிறான்னு ஒரு சகோதரி போட்டிருக்காங்க. எவ்வளவு வேதனை! இந்த மருத்துவர் சமூகம் ஒரு மிகப்பெரிய கிரிமினல் சமூகமாக மாறிப்போச்சு. அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு அரசு எப்படி கவனத்தை எடுத்துக்கணும்? பெரும் கொள்ளக்காரன் தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், ஹெல்த் விஜயபாஸ்கர், ஏதாவது நடவடிக்கை இருந்ததா? இல்லை. அவன் திருட அதே அதிகாரிகளை போட்டு சுப்பிரமணியம் திருடிட்டு இருக்கார். அப்போ எங்கே அரசியல்? மக்களுக்கான அரசியல் எங்கே? அதிமுக ஆட்சியில் ஊழலே நடக்கலையா? சரி, இப்போ திமுக ஆட்சியில் ஊழலே நடக்கலையா? ஊழல் நடக்கலாம். ஏது உங்களுக்கு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் ஏது? ஓட்டுக்கு 2000 கொடுத்தீங்க. பணம் எல்லாருக்கும் தெரியும். 6.5 கோடி பேருக்கு தெரியும். தேர்தல் அதிகாரிக்கும் தெரியும், பறக்கும் படைக்கும் தெரியும், எல்லா பறக்காத படைக்கும் தெரியும். இந்த பணம் ஏரியா எங்கேயா கொள்ளையடிச்சிங்க? எந்த அதிகாரி தேடி கொடுத்தான்? எந்த ஐஏஎஸ் அதிகாரி தேடி கொடுத்தான்? பிரகாஷ் ஐஏஎஸ்ஸா இல்லை கார்த்திகேயன் ஐஏஎஸ்ஸா? யார் தேடி கொடுத்தான்? முருகானந்தா ஐஏஎஸ்ஸா? யார் இவ்வளவு கூடிய கொள்ளையடிச்சு கொடுத்தது? பிடபிள்யூ செக்ரட்டரி யார்? ஹைவே செக்ரட்டரி யார்? இதெல்லாம் அரசியல் தெரியுதா அவனுக்கு? இல்லை ஊடகங்களாக சொல்லி கொடுக்குதான்? குஷ்டரோகி ஆதித்தம் பத்திரிகை தினத்தந்தியா சொல்லுதான்? கேரளா நம்பியுதிரி தினமலம் அதாவது எதுவுமே எந்த இருட்டெரிப்பு எந்த செய்தி சேனலையும் வர்றதில்லை. அப்போ மக்களுக்கு எப்படி அரசியல் தெரியும்? மக்கள் அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் தேர்தல் வந்து 2 நேரம் கொடுப்பான், அவ்வளோதான். இதில் எப்படி ஒரு பெரிய திராவிட இயக்கத்தை, இந்த திருட்டு திராவிட இயக்கங்களை எப்படி ஒழிக்க முடியும்? அதான் வாய்ப்பு இருக்கா? இல்லை. புதிய சக்தி வரும், அவனுக்கு ஓட்டு போடலான்னு தான் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. 2 திராவிட இயக்கங்களை விட மோசமான இயக்கம் தான் விஜய். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும் பழைய திருடர்களே பரவாயில்லை. புது சக்தி உருவாக வேண்டும். அது இளைஞர்கள்கிட்ட அரசியல் மயப்படுத்த வேண்டும். அந்த அரசியல் யார் மயப்படுத்துறது? யார்கிட்டையும் அரசியல் இல்லை. தமிழ் தேசிய அரசியல் எல்லாம் திருட்டு அரசியலாக இருக்குது. அதனுடைய விளைவு தான் எல்லாம் புது அரசியல்வாதி வந்தோடனையும் அத்தனை பேரும் போய் விசிலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் நடந்திருக்கு. இது ஒரு சமூக மாற்றத்துக்கான அறிகுறி அல்ல. சமூகம் மாறுகிறது. அந்த சமூகம் மாறுகிற தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதி யாருன்னா 2 திராவிட இயக்கங்களிலிருந்து வந்த அதே ஆட்கள் தான். ஆதவர்ஜுனாவும் புஷி யார் எங்கேருந்து வந்தாங்க? ஜான் ஆரோக்கியசாமி எங்கேருந்து வந்தார்? 2014 அன்புமணி இருந்தார். அன்புமணி பல கோடி அடித்து வச்சிருக்கார். ஏற்காடு மழையே வருது. அங்கேருந்து கடைசி சீமாங்கிட்ட போனார். சீமா ஈழத்தமிழர்களை வைத்து பல 1000 கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கார். ஒரு மாதத்துக்கு அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக படுத்து கிடந்த சைமனுக்கு ஏதியா மாதம் 1 கோடி ரூபா. இப்போ அவருக்கு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கு. இதை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தான் விஜய்க்கு ஆலோசகர். அப்போ எங்கேருந்து வரும் அரசியல்? எங்கேருந்து புனிதன் வரும்? எங்கேருந்து புத்தன் வருவான்? கக்கனையும் காமராஜையும் பெரியாரையும் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? 50 வருஷம் மரத்து போனவர்கள், மரணித்து போனவர்களை தூண்டி இன்றைக்கி யாராவது ஒரு ஆள் பெரியார் சொல்ல முடியுமா? எத்தனை சமூக போராட்டத்தில் நினச்சினார். காமராஜர் என்னைக்கே சொல்ல முடியும்? 50 வருஷமா ஏன் இடைவெளி? கக்கன் எங்கேயாவது ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஆள் கக்கன்னு சொல்ல முடியுமா? புஷியை கக்கன்னு சொல்லலாமா? இல்லை கள்ளலாட்டி ஆதவர்ஜுனாவை கக்கன்னு சொல்லலாம். அப்போது அரசியல் மக்களிடம் மரணித்து போய் 2000 கொடுத்தா ஓட்டு போடுற அளவுக்கு இந்த தமிழ்நாடு வந்து விட்டது. எல்லா சமூக கொடுமைகளும் நடக்கு. இது விஜயால் எந்த சமூக மாற்றத்தையும்
கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இறுதியா ஒரு கேள்வி சார், இப்ப மகளிருடைய வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திட்டங்கள் மகளிர் மத்தியில அதிகமா போய் சேர்ந்திருக்கு, அதனால மகளிருடைய ஓட்டுகள் வந்து முக்காவாசி எங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த மகளிர் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, யாருக்கான ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா மகளிர் ஓட்டுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகளிர் ஓட்டு பூரா எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு விழுந்து. குழந்தை சொல்லுது தாத்தா பாட்டி, தாத்தா விஜய் போட்டு வா தாத்தா. அந்த அளவுக்கு விஜயோடைய சினிமா கவர்ச்சி இந்த அரசியல் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. திமுக, அண்ணா திமுக, சீமான், திருமாவளவனை, பிரேமலதாவை விட இவர்களே இந்த கும்பல்கிட்ட தான் நிற்கிறாங்க. அப்போது மகளிர் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு, புது வாக்காளர்கள் தான் 75 லட்சம் பேர் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது ஆட்சி அமைப்பதற்கு, அதிகாரத்துக்கு அமைப்பதற்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை வாக்கு அல்ல. அடுத்த தேர்தலில் தான் திமுக, அண்ணா திமுகவுக்கு இணையான வாக்குகளை பெறுகிற பொழுதுதான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும். இந்த தடவை தொகுதிக்கு 10,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 50,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்ச காலம் போய் இப்போ மயிரிழையில் உயிர் தப்புவார்கள் யார் ஜெயிச்சாங்க. இதுதான் விஜயால் இப்போ இந்த தேர்தலில் நடந்திருக்கு. 50,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு, எம்பி எலெக்ஷன்லாம் நடந்தால் 5 லட்சம் ஓட்டு லீடிங் வரும். அவன் நான் 58% ஓட்டை திமுக வாங்க, பதிவாகிறது 70%, 58% யார் வாங்குவா? திமுக வாங்கி டெல்லிக்கு போய் 40 உறுப்பினர் அப்படி தான் ஜெயித்தாங்க. 24, 19 ரெண்டுலேயுமே. இனியெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இல்லை, ஒரு சினிமாக்காரராக தான் இருக்கார். சினிமாக்காரருக்கே இந்த இவ்வளவு பெரிய கிரேஸ் வாய்ப்பு. அப்போது இந்த சினிமாக்காரன் ஒரு தகுதியான அரசியல்வாதியாக மாறினார். கேரவனை விட்டு லெக்ஸஸ் காரை வாங்கி ஏமாற்றி வரி கட்டாமல் ஒழிச்சு வச்சு இப்படியான அரசியல்வாதியை மக்கள் விரும்ப மாட்டாங்க. இதைத்தான் அதிமுக, திமுக 2 பேரும் செய்கிறானே. அப்புறம் உனக்கு என்ன ஒரு தேவை இருக்குது? அரசியலுக்கு வரக்கூடியவன் நேர்மையாளனாக இருந்தால் 5 வருஷத்தில் 5 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கலாம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பல்வேறு கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டோம். மே 4 எல்லாத்துக்கான ஒரு முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.